பேராலய பெருவிழாவை நாம் எல்லாம் மகிழ்வோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். திருவிழாவினுடைய 9வது நாளிலே இறைவனுடைய ஆசீரை பெற்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்வையும் நம்முடைய குடும்ப வாழ்வையும் நம்முடைய தல திரு அவையினுடைய வாழ்வையும் வளப்படுத்துவதற்காக மேம்படுத்துவதற்காக இறைவனுடைய ஆசீரோடு தொடர்ந்து நலமாக வளமாக வாழ்வதற்காக அருள் வேண்டி நாம் இந்த ஆலயத்திலே கூடி ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே உங்கள் எல்லாருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இணைந்து பயணிக்கின்ற திரு அவை என்ற மைய சிந்தனையிலே அனைத்துலக திரு அவை மிகச் சிறப்பாக பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றது. குழித்துறை மறை மாவட்டமும் இணைந்து பயணிக்கின்ற திரு அவையாக நாம் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்பதற்கான பல முயற்சிகளை இந்த நாட்களிலே மேற்கொண்டு அந்த பயணத்திலே நாமெல்லாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். இணைந்து பயணிக்கின்ற திரு அவை எப்பொழுதும் அது இறைவனோடு இணைந்து பயணிக்கின்றது, சக மனிதர்களோடு இணைந்து பயணிக்கின்றது. சக மனிதர்களோடு மட்டுமல்லாமல் இன்னும் சிறப்பாக ஏழைகளோடு, எளியவரோடு, நலிந்தவர்களோடு அது இணைந்து பயணிக்கின்றது. அது இணைந்து பயணிப்பதன் நோக்கத்தை முழுமையாக அறிந்து செயல்படுகின்றது. எனவே இணைந்த பயணத்தின் விளைவாக நாம் நம்முடைய திரு அவையை புதுப்பிக்கின்றோம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை புதுப்பிக்கின்றோம், இந்த உலகத்தையும் புதுப்பிக்கின்றோம். எனவே இணைந்து பயணிப்பதன் நோக்கம் புதுப்பிப்பது, நம்மை புதுப்பித்துக் கொள்வது, நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வது, திரு அவையை காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்ப திரு அவையை புதுப்பித்துக் கொள்வது, இந்த உலகை புதுப்பித்துக் கொள்வதற்காக நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவது, சகோதர சகோதரிகளாக எல்லா மக்களோடும் இணைந்து செயல்படுவது, இதுதான் மைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த இணைந்த பயணத்திலே 2025ஆம் ஆண்டை நாம் யூபிலி ஆண்டாக, ஆண்டவர் இயேசு பிறந்த அந்த 2025 யூபிலி ஆண்டை கொண்டாடுவதற்காக நாம் இந்த வேளையிலே தயாரிப்பை ஆரம்பித்திருக்கின்றோம். எனவேதான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் யூபிலி ஆண்டை கொண்டாடுவதற்கு முன்னால் இந்த ஆண்டை இறைவேண்டல் ஆண்டு மற்றும் கற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டு என்று அவர் இந்த ஆண்டிலே நம்மை சிறப்பாக தயாரிக்க அழைப்பு விடுக்கின்றார். எனவே யூபிலி 2025க்காக தயாரிக்கின்ற இந்த வேளையிலே ஜூபிலி 2025க்காக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் ஒரு விருது வாக்கை நமக்கு சொல்லியிருக்கின்றார். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக, பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப், எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இணைந்து பயணிக்கின்ற திரு அவை எப்படிப்பட்ட திரு அவையாக அது இருக்க வேண்டும்? அது எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழுகின்ற ஒரு திரு அவையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார், வலியுறுத்துகின்றார். திரு அவை என்று நாம் சொல்லுகின்ற பொழுது திரு அவைக்கு பல உருவகங்களை நாம் சொல்லுகின்றோம். திரு அவையை ஒரு திராட்சை தோட்டம் என்று சொல்லுகின்றோம். திரு அவையை கிறிஸ்துவின் மறையுடல் என்று சொல்லுகின்றோம். திரு அவையை தூய ஆவியாருடைய ஆலயம் என்று சொல்லுகின்றோம். இன்னும் சிறப்பாக 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு திரு அவை என்ற கொள்கை திரட்டிலே தெளிவாக சொல்லுவது
இது பயணம் செய்யும் திரு அவை. எனவே எல்லா மக்களும் திருப்பயணிகள். பயணம் செய்கின்ற இந்த இறை மக்கள் திருப்பயணமாக தங்களுடைய வாழ்க்கையை பயணத்தை மேற்கொள்ளுகின்ற இந்த இறை மக்கள் அனைவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக இருக்க வேண்டும் என்பதை இன்று திருத்தந்தை பிரான்சிஸ் நமக்கு வலியுறுத்துகின்றார். எனவே யூபிலி 2025 விருது வாக்காக எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற அந்த மைய சிந்தனையையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். எதிர்நோக்கு என்றால் என்ன? இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே அருமையாக சொல்லப்பட்டது, நீங்கள் எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றீர்கள் என்று திருத்தூதர் பவுல் நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றார். எனவே இந்த எதிர்நோக்கு என்றால் என்ன? எதிர்நோக்கு என்றால் என்ன? ஆங்கிலத்திலே ஹோப் என்று சொல்லியிருக்கிறோம், நம்பிக்கையும் அப்படித்தான் சொல்வோம். ஆனால் நம்பிக்கையையும் தாண்டி நிற்கின்ற ஒரு வார்த்தையாக இந்த எதிர்நோக்கு விளங்குகின்றது. எனவே எதிர்நோக்கு என்று சொல்லுகின்ற பொழுது நாளை எனக்கு நல்லதுதான் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவர்களிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான நம்பிக்கை. நாளை எனக்கு நல்லதே நடக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை. நாளை என்னை கடவுள் ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்று எப்படி கைவிடவில்லையோ அதே போல அவர் நாளையும் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லக்கூடிய ஆழமான இறை நம்பிக்கை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஆண்டவருடைய வாக்குறுதியில் நாம் கொள்ளுகின்ற அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை. எனவே நல்லதுதான் எனக்கு நடக்கும் என்று நினைக்கின்ற, நாளை எனக்கு நல்லதுதான் நடக்கும் என்று நினைக்கக்கூடிய திருப்பயணிகளாக, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்றுதான் திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். கொரோனா காலம் வந்தது. கொரோனா காலத்திலே நாம் எல்லாம் மிகவும் அச்சத்திற்கு ஆளானோம். கொரோனா முதல் அலை நாம் நினைத்தோம் எங்கேயோ ஒரு சில இடத்தில் கொரோனா வந்தது என்று நினைத்தோம். எங்கள் வீட்டுக்கு எங்கே வரப்போகிறது, எங்கள் தெருவில் எங்கே வரப்போகிறது கொரோனா என்று நினைத்தோம். ஆனால் இரண்டாவது அலை, அந்த இரண்டாவது அலையில் எல்லா இடங்களுக்குள்ளாலும் அந்த கொரோனா வைரஸ் நுழைந்தது. அன்புக்குரியவர்களே, மனிதர்கள் அச்சத்தில் ஆழ்ந்தார்கள். மனிதர்களுக்கு அவர்களிடத்திலே இருந்த எதிர்நோக்கு குறைந்தது. நாளை நல்லதுதான் நடக்கும் என்று நினைத்த மனிதர்களுக்கு கொரோனா வைரஸ் வீடு வீடாக தெரு தெருவாக நுழைந்த பொழுது அவர்கள் அந்த எதிர்நோக்கில் நம்பிக்கை குன்றி போவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த எதிர்நோக்கிலே கடவுள் நம்மை கைவிடவில்லை. அன்புக்குரியவர்களே, எனவே எதிர்நோக்கு என்று சொல்வது நாளை நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த எதிர்நோக்கினுடைய எதிர்பதம் அச்சம், பயம். எனவே கொரோனா வைரஸ் வருகின்ற பொழுது மனிதன் அஞ்சுகிறான். எதிர்நோக்கிலே இருந்த மனிதன் பயப்படுகின்றான், அவன் வேதனை அடைகின்றான். ஆனால் கடவுள் கைவிட்டாரா? கடவுள் கைவிடவில்லை. எத்தனை ஆயிரம் மருத்துவர்கள், எத்தனை ஆயிரம் செவிலியர்கள், எத்தனை ஆயிரம் தூய்மை பணியாளர்கள், எத்தனை ஆயிரம் தன்னார்வ தொண்டர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதுமே அவர்கள் எப்படி உழைத்தார்கள். அவர்கள் அந்த கொரோனா வைரஸிலிருந்து அவர்களை காப்பதற்காக கடவுள் மனிதர்கள் வழியாக செயலாற்றினார். நீங்கள் நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது, உங்களுடைய எதிர்நோக்கில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக
அவர் பல்வேறு மனிதர்கள் வழியாக இந்த உலகத்தை மீண்டும் அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுத்து அவர்களை அந்த வைரஸ் நோயிலிருந்து அவர் மீட்டு கொண்டு வந்தார். அன்புக்குரியவர்களே, எனவே எதிர்நோக்கி இருக்கின்ற மனிதர்களை இறைவன் ஒருபொழுதும் கைவிடுவதில்லை. ஆனால் எந்த அளவுக்கு நம்முடைய எதிர்நோக்கிலே நாம் எல்லாம் ஆழமான நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக இருக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். மூவொரு கடவுளுக்கு விழா கொண்டாடி மகிழ்கின்ற இந்த வேளையிலே நாம் எல்லாம் நம்பிக்கையினுடைய திருப்பயணிகளாக, எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகளாக இன்றைக்கு வாழுகின்றோம் என்று சொன்னால், எந்த அளவுக்கு ஆழமான நம்பிக்கையோடு, அசைக்க முடியாத உறுதியான விசுவாசத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை இன்றைக்கு சிந்தித்து பார்க்க கடவுள் அழைப்பு விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் எவ்வளவுதான் மனிதர்கள் வழியாக அல்லது பல்வேறு மனிதர்கள் வழியாக, இயற்கை வழியாக நமக்கு எவ்வளவுதான் செய்தாலும் கூட மனிதர்கள் மீண்டும் மீண்டும் பல நேரங்களிலே இந்த உலகத்தை கண்டு அஞ்சுகிறார்கள். இந்த உலகத்திலே காணப்படுகின்ற பல்வேறு நிலைகளை, இந்த உலகத்திலே காணப்படுகின்ற பல்வேறு காரியங்களை கண்டு மனிதன் இன்றும் அஞ்சுகிறான், பயப்படுகின்றான். ஆனால் கடவுள் உங்களை கைவிட மாட்டார் என்ற செய்தியை தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றார். இதுவும் கடந்து போகும். கொரோனா வைரஸ் கடந்து போனது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலே உள்ள ஒவ்வொரு துன்பமும், கஷ்டமும், வேதனையும் கடந்து போகும் என்று நினைப்பதுதான் அன்புக்குரியவர்களே எதிர்நோக்கு. எனவேதான் நாம் மனிதர்களாக இருக்கின்றோம். நாம் மனிதர்களாக இருக்கின்ற நாம் இன்றைக்கு ஆண்டவரை தேடி வருகின்றோம். பல்வேறு திருத்தலங்களுக்கு செல்லுகின்றோம். வேளாங்கண்ணிக்கு சிலர் செல்லுகின்றார்கள். வேளாங்கண்ணிக்கு செல்லுகின்றார்கள் என்றால் வீட்டிலேருந்து சும்மா போறதில்லை, எதிர்நோக்கோடு செல்லுகின்றார்கள். அந்த வேளாங்கண்ணி திருத்தலத்திலே சென்று அவர்கள் ஜெபிக்கின்ற பொழுது அவர்களுக்கு என்று ஒரு எதிர்நோக்கு இருக்கின்றது. நாளை என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், நாளை என்னுடைய குடும்பத்திலே கஷ்டம் வரக்கூடாது, என்னுடைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் நடக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நோய் நொடி இல்லாத குடும்பமாக இருக்க வேண்டும். எனவே நாளையை பற்றிய ஒரு எதிர்நோக்கோடு தான் அப்படி ஒரு திருத்தலத்திற்கு செல்லுகின்ற பொழுதும் அவர்கள் செல்லுகின்றார்கள். எனவே கடவுள் நமக்கு எதிர்நோக்கை அவர் எப்பொழுதும் வளர்க்கின்ற ஒரு கடவுளாக இருக்கின்றார். ஆனாலும் கூட பல நேரங்களிலே நாம் எதிர்நோக்கில் குன்றி போகின்ற மனிதர்களாக இருக்கின்றோம். காரணம், இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற சில காரியங்கள் நம்முடைய எதிர்நோக்கை அல்லது நாளையை பற்றிய நம்முடைய நம்பிக்கையை மீண்டும் குன்றி போக செய்கின்றது. உலகத்திலே நடைபெறுகின்ற போர்கள், இன்றைக்கு இஸ்ராயேல் பாலஸ்தீன் போர், அல்லது ரஷ்யா உக்ரைன் இடையே நடைபெறுகின்ற போர், அல்லது இந்த உலகத்திலே பல்வேறு இடங்களிலே நடைபெறுகின்ற உள்நாட்டு போர்கள், இந்த போர்களை எல்லாம் மனிதன் பார்க்கின்ற பொழுது அஞ்சுகிறான். இந்த உலகம் எப்படி செல்லும்? எங்கே சென்று கொண்டிருக்கின்றது இந்த உலகம்? இந்த உலகத்திலே நாளைக்கு நாம் வாழ முடியுமா? போர்களும் வன்முறைகளும் கலவரங்களும் அடக்குமுறைகளும் இருக்கின்ற இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய ஒரு உலகமாக இந்த உலகம் இருக்கிறதா? மனிதன் அச்சப்படுகின்றான். அதே போல இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, மனிதனுடைய அறிவுக்கு மதிப்பு இல்லை, அவனுடைய படைப்பாற்றலுக்கு மதிப்பு இல்லை, எல்லாத்தையும் மெஷினே செய்திரும். இப்படியே சென்று கொண்டிருந்தால், எல்லாவற்றையும் ஒரு மெஷின் போல மனிதன் செய்ய வேண்டியதை எல்லாமே அதுவே செய்து முடித்து வேண்டும் என்று சொன்னால் மனிதனுடைய அறிவின் மதிப்பு எங்கே? அவனுடைய படைப்பாற்றலுடைய மதிப்பு எங்கே? நாளை மனிதன் என்று ஒருவன் இருப்பானா? இல்லை, எல்லாமே மெஷினாக மாறி போய்விடுமா? ஒரு அச்சம், பயம், எதிர்நோக்கி இருக்கின்ற மனிதனுக்கு வருகின்ற பயம். இந்திய நாட்டை நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தோமே ஆனால்,
இந்த இந்திய நாட்டை பார்க்கின்ற பொழுது பல நேரங்களிலே நம்முடைய நாட்டிலே காணப்படுகின்ற மத வெறிகள், மத வெறுப்புகள், இவைகள் அச்சத்தை தருகின்றது. சாதாரண மக்கள், சாமானிய மக்கள் பல்வேறு விதங்களிலே மதத்தின் பெயரால், மத வெறியின் பெயரால் அடக்கப்படுகின்ற பொழுது, கொடூரமாக தாக்கப்படுகின்ற பொழுது, இந்த உலகத்திலே, இந்த நாட்டிலே வன்முறை தலைவிரித்து ஆடுகின்ற பொழுது இந்த மனிதன் எங்கே சென்று கொண்டிருக்கின்றான்? மக்கள் நிம்மதியாக இந்த நாட்டிலே வாழ முடியுமா? மத வேற்றுமைகளை கடந்து மத சகிப்புத்தன்மையோடு வாழ முடியுமா? அல்லது ஜாதி வரியினால் பல்வேறு மக்கள், சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது, அடக்கப்படுகின்ற பொழுது இந்த மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே ஒரே குடும்பமாக, சகோதர சகோதரிகளாக வாழ முடியுமா என்ற வேதனை ஏற்படுகின்றது. குடும்பத்துக்குள்ளால வந்தோன்னாலும் அச்சம் இருக்கிறது. எல்லாருக்கும் கையிலும் இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இருக்கிறது, செல்போன் இருக்கிறது. இந்த செல்போன் அது செய்யாத வேலை ஒண்ணுமே இல்லை. அறைக்குள்ளால இருந்து கொண்டு அம்மா அப்பாவிடம் பேசுவதும், பிள்ளை அப்பாவிடம் பேசுவதும் செல்போன்ல தான் பேசுவாங்க, நேரடியா பேச மாட்டாங்க. இந்த அறைக்குள்ளால இருந்து அந்த அறைக்குள்ளால பேசணும்னாலும் செல்போன் தான். இப்படியே செல்போன், ஸ்மார்ட் போன் என்று சொல்லி நம்முடைய வீடுகளை எல்லாம் இந்த ஆட்டி படைக்கின்ற இந்த செல்போன் மனித உறவுகளை இன்றைக்கு தடுத்து கொண்டிருக்கின்ற அவலத்தையும் நாம் பல நேரங்களிலே பார்க்கின்றோம். நல்ல காரியங்கள் நிறைய இருக்கு செல்போன்ல, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்திலே பல வேளைகளிலே இன்றைக்கு குடும்பத்திலே எனக்கு அம்மா முக்கியமல்ல, அப்பா முக்கியமல்ல, அண்ணன் முக்கியமல்ல, தாத்தா முக்கியமல்ல, பாட்டி முக்கியமல்ல, மனித உறவுகள் முக்கியமல்ல, செல்போன் தான் முக்கியம் என்று தலைமாட்டில் வச்சுட்டு உறங்குற இந்த உலகத்திலே மனித உறவுகளுக்கு எங்கே மதிப்பு இருக்கின்றது? மனிதர்கள் எல்லாம் உறவு கொண்டு குடும்பத்துக்குள்ளே வாழ்வார்களா என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது. நம்முடைய பங்கு தளத்துக்கு வந்து பார்த்தோம் என்றால், பங்கு தளத்துக்குள்ளாலே இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் திருப்பலிகளுக்கு வருவதில்லை. அதிலும் குறிப்பாக இளைஞர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டா திருப்பலிக்கு நிறைய பேர் வரமாட்டார்கள், மறைக்கல்விக்கு நிறைய பேர் வரமாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மனிதன் வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இறை நம்பிக்கையோடு மனிதர்கள் வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகின்ற இந்த காலகட்டத்திலே இப்படியே நம்முடைய விசுவாச வாழ்விலே தளர்ந்து போகின்ற மனிதர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆழமான விசுவாசம், நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஆழமான அந்த இறை நம்பிக்கையிலே நாம் குன்றி போகின்ற பொழுது இந்த இறை நம்பிக்கை எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தல திருவைகளிலே, நம்முடைய அன்பியங்களிலே என்ற ஒரு அச்சமும் ஏற்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இவ்வாறாக ஆண்டவர் எதிர்நோக்கின் கடவுளாக இருக்கின்றார். நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன், நாளை உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் என்று சொன்னாலும் கூட மனிதர்கள் மத்தியிலே அச்சம் ஏற்படுகின்றது. உலகத்திலே நடக்கின்ற பல்வேறு காரியங்களை பார்க்கின்ற பொழுது இவைகளுக்கு மத்தியில்தான் நம்முடைய கடவுள் எதிர்நோக்கின் கடவுளாக இருக்கின்றார். நீங்களும் எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகளாக வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், தொடக்க நூலிலே பார்க்கின்றோம், ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கின்றார். படைக்கின்ற கடவுள் ஒளி உண்டாகுக என்று சொல்லுகின்றார். ஒளி உண்டானது. எனவே அவருடைய வாக்குறுதிக்கு அவர் பிரமாணிக்கமாக இருக்கின்றார். அவர் எதிர்நோக்கின் கடவுள் என்பதை அவர் நிரூபித்து காட்டுகின்றார். தொடர்ந்து விடுதலை பயண நூலிலே வாசிக்கின்றோம், மோசே இறைவாக்கினரை அழைக்கின்றார். நீ பார்வோன் மன்னனிடத்திலே சென்று அடிமைப்பட்டு கிடக்கின்ற மக்களை எல்லாம் நீ விடுதலை செய்ய வேண்டும் என்று அவரை அனுப்புகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், பார்வோன் மன்னனிடத்திலே செல்வதற்கு நான் யார் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது கடவுள் அவருக்கு சொல்லுவது, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். எதிர்நோக்கின் கடவுள் அவரையும் கைவிடவில்லை. அன்புக்குரியவர்களே, இயேசுவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது இயேசு முழுக்க முழுக்க எதிர்நோக்கினுடைய ஒரு தலை சிறந்த மனிதராக வாழ்வதை பார்க்கின்றோம். அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே
அச்சத்திலே, பயத்திலே, வேதனையிலே, துன்பத்திலே இருந்த அனைத்து மக்களையும் அவர் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக மாற்றி காட்டுகின்றார். அவரிடத்திலே எல்லாரும் வருகின்றார்கள். கஷ்டப்பட்ட மக்கள், நோயாளிகள், சமாரியர். எனவே எல்லா மக்களும் அவரை சூழ்ந்து வருகின்ற பொழுது அந்த மக்களுக்கெல்லாம் அவர் நம்பிக்கையை கொடுப்பவராக, நாளை உங்களுக்கு நல்லதே நடக்கும், நீங்கள் அச்சப்பட வேண்டாம், இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி அந்த மக்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுக்கின்ற ஒரு எதிர்நோக்கின் ஆண்டவராக அந்த இயேசு இருப்பதை பார்க்கின்றோம். எனவேதான் பாவிகள் அல்லது வேதனையில் இருப்பவர்கள், நோயிலே துடித்தவர்கள் என்று எல்லாரும் அவரிடத்திலே வருகின்றார்கள். ஒதுக்கப்பட்ட மக்கள், புறக்கணிக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஓரங்கட்டப்பட்ட மக்கள் அத்தனை பேரும் அவரை சூழ்ந்து வந்து அவர்களை எல்லாம் அவர் எதிர்நோக்கினுடைய திருப்பயணிகளாக மாற்றுகின்றார். அன்புக்குரியவர்களே, சமாரிய பெண், யூத சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட அந்த சமாரிய பெண், அந்த சமாரிய பெண் இறுதியாக சொல்லுகின்றார், இவரே உண்மையான இறைவாக்கினர் என்று நான் கண்டுகொண்டேன். எனவே ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்திலே நம்பிக்கை இழந்திருந்த மக்கள், அச்சத்திலே வாழ்ந்த மக்கள், வேதனையிலே, துன்பத்திலே, வறுமையிலே, அவலத்திலே வாழ்ந்த மக்களுக்கு எல்லாம் அவர் நம்பிக்கை ஊட்டி அவர்களை எல்லாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக அவர் மாற்றுகின்றார். சக்கேயு ஒரு பெரிய பாவி, ஆண்டவரே நான் எவரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்திருந்தால் 4 மடங்காக கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், இன்று இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த காலகட்டத்திலே நாமும் பல்வேறு காரியங்களை எண்ணி அச்சப்படலாம். நம்முடைய குடும்பத்திலே உள்ள பிரச்சனைகளை எண்ணி அல்லது இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளை எண்ணி நாமெல்லாம் அச்சப்படலாம், பயப்படலாம். ஆனால் கடவுள் எதிர்நோக்கின் கடவுளாக இருக்கின்றார். நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழுகின்ற மனிதர்கள் நம்புவார்கள், பிறருக்கு நம்பிக்கை ஊட்டுவார்கள். எனவே நான் மட்டும் நல்லா இருப்பதில்லை. இன்றைக்கு சுயநலம் எல்லா இடங்களிலும் சுயநலம் தலைவிரித்தாடுகிறது. நான் என்ற அகந்தை, நான் என்ற ஆணவம் அல்லது பிறரை கண்டுகொள்ளாத தன்மை, இப்படியெல்லாம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலேதான் கடவுள் நீங்கள் நம்பிக்கை உள்ள மனிதர்களாக வாழ்வது போல இந்த உலகத்திலே உள்ள மனிதர்களுக்கெல்லாம் நம்பிக்கை ஊட்டுகின்ற மனிதர்களாக வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவல மூவரு கடவுளினுடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த நல்ல நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கின்றோம். கடவுள் நாம் சிந்தித்து பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். நம்முடைய நம்பிக்கை வாழ்வு எங்கே இருக்கின்றது? கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை நமக்கு இருந்தால், கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்ற எதிர்நோக்கு நமக்கு இருந்தால், நாம் இந்த உலகத்திலே உள்ள மக்களில் எத்தனை பேருக்கு நாம் நம்பிக்கையூட்டி இருக்கின்றோம்? நம்மோடு வாழுகின்ற மக்கள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள், இவர்களுக்கு எத்தனை பேருக்கு நாம் வாழ்வு கொடுத்திருக்கின்றோம், விடுதலை கொடுத்திருக்கின்றோம், நம்பிக்கை ஊட்டி இருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே நான் உங்களை ஒருபோதும் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த அன்பு கடவுள் இந்த நல்ல நாளில் நாம் எல்லாம் எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கின்றார். எனவே எதிர்நோக்கு என்று சொல்வது நாளை நமக்கு நல்லதே நடக்கும், கடவுள் கைவிட மாட்டார் என்ற ஆழமான இறை நம்பிக்கையை நம்முடைய வாழ்வு முழுவதும் கொண்டிருப்பது. ஏனோ தானோ என்ற மேலோட்டமான இறை நம்பிக்கை அல்ல, மாறாக ஆழமான வேரோட்டமான ஒரு இறை நம்பிக்கையோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம்.
அந்த இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் இறை ஆசிரை நிறைவாக வழங்குவாராக.